கணவன் மனைவி என இருவருமே பார்வை மாற்றுத்திறனாளிகள். கம்ப்யூட்டர் சாம்பிராணி விற்று வாழ்வை கடத்தியவர்களை நிர்கதியாக்கிவிட்டன தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த மழையும் வெள்ளமும். செண்டா பெஞ்ச மழையிலிருந்து அதிகமாக மண்ணெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எந்த நேரம் விழுவுன்னு சொல்ல முடியாது. இந்த காட்சியை பார்க்கும்போது இருவரும் எப்படி தங்களின் அன்றாட வாழ்வை கடக்கிறார்கள் என்கிற கேள்வி ஒவ்வொருவருக்குள்ளும் எழும். ஆனால் புயல், மழை, வெள்ளம் என அனைத்து காலகட்டங்களையும் கடந்து ஆண்டுகள் பல ஆனாலும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட சங்கரலிங்கபுரத்தைச் சேர்ந்த மாரிமுத்து, அடைக்கம்மை தம்பதி இயல்பிலேயே பார்வை மாற்றுத்திறனாளிகள். ஊதுபத்தி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி உள்ளிட்டவற்றை சுமந்து நடையாய் நடந்து பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று விற்பனை செய்து அன்றாடம் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் வாழ்க்கையை நகர்த்தி வந்தனர். ஆனால் இவர்களின் வாழ்க்கையை அடியோடு புரட்டி போட்டு விட்டது தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த வரலாறு காணாத அதி கனமழையும் வாரி சுருட்டிய பெருவெள்ளமும். இந்த வீடு மின்பகுதி ரொம்ப இடிஞ்சு விழுந்து கொண்டு இருக்கு. ஆனால் எந்த நேரம் விழுவுன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடாக கட்டி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இருவருமே பார்வை மாற்றுத்திறனாளிகள் என்பதால் என்ன நடக்கிறதென்றே தெரியாமல் இருந்துள்ளனர். அடித்து துவைத்த அதிகனமழையில் வீடு சேதமடைந்திருப்பதையும் உணரவில்லை. இடிந்து விழுந்தால் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் என அக்கம்பக்கத்தினர் தெரிவித்த பிறகே இருவருக்கும் தெரிந்துள்ளது. அருகில் இருந்தவர்களும் மனித நேயத்தோடு இருவரையும் மீட்டு தங்கள் வீட்டில் தங்க வைத்துள்ளனர். இருவரும் வசித்த ஓட்டு வீடு ஏற்கனவே சிதிலமடைந்திருந்த நிலையில் தொடர் மழைக்கு முற்றிலும் சேதமடைந்து காணப்படுகிறது. எப்போது இடிந்து விழும் என தெரியாத நிலையில் அந்த வீட்டிலேயே இருவரும் வசிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வாடகை வீடு எடுத்து வேறு வீட்டில் தங்கும் அளவுக்கு வசதியற்ற தங்களுக்கு அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார் அடைக்கம்மை. நாங்கள் இருவரும் பிளைண்டு தான். நாங்கள் ஊதுபத்தி இது வியாபாரம் தான் பார்க்க ஊராக. இந்த மழை காலத்தினால எங்களால் எங்கேயும் போக முடியாது. வாடகை கட்டி எங்களால் இருக்க முடியாத வீடு. அக்கம் பக்கத்தினர் சொன்ன பிறகுதான் மழையின் கோரத்தையே தங்களால் புரிந்து கொள்ள முடிந்ததாக கூறும் மாரிமுத்து, மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஊதுபத்தி தொழிலும் பெரிய அளவில் எடுபடாது என்கிறார். அரசு வீடு கட்டி கொடுத்தால் பேருதவியாக இருக்கும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் மாரிமுத்து. என்னன்னு சொல்லி எங்களால் கூட புரிய பண்ண முடியல. ஆனால் பக்கத்தில் உள்ளவங்க சொல்ல போய் தான் எங்களுக்கும் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பக்கத்து இடத்துல தங்கி இருந்துட்டு அப்புறம் சிதிலமடைஞ்சு இப்போ மழை வெறிச்சவொடனே இந்த பக்கத்தில் வந்திருக்கிறோம். அரசாங்கம் இதில் தலையிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடாக கட்டி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். வாழ்வாதாரத்தை இழந்து பரிதவிக்கும் இவர்களுக்கு மாவட்ட நிர்வாகமும் அரசும் கருணையுடன் உதவ வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவில்பட்டி செய்தியாளர் மகேஸ்வரனுடன் வரலாறு சுரேஷ்.